ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோவில் பீகாக் ஃபெதர் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பேசிக் வீடியோஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் ப்ளேலிஸ்ட் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி இந்த பீகாக் ஸ்டிச்சுக்காக ஒரு பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன் நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் அதை சுற்றி ஃபர்ஸ்ட் லைன் ஒரு சுகர் பீட், மொத்தம் ஒரு சுகர் பீட் அண்ட் தென் ஒரு ஸ்டோன் செயின் அண்ட் தென் ஒரு சுகர் பீட். ஸோ மொத்தம் 3 லைன் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இது பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு ரிவர்ஸில் இருந்த மாதிரி இருக்கும், அதாவது தலைகீழ் இருந்த மாதிரி தெரியும். பட் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் பொசிஷன்லேருந்து போட்டுக்கலாம், இல்லை ரிவர்ஸில் இருந்தும் பேக்கில் இருந்தும் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் சுகர் பீட்ஸ் முடித்த பிறகு நம்ம ஒரு லைன் ஸ்டோன்ஸ் செயின் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ கார்னர்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக அழகாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் ஸ்டிச்சிங். ஸோ நீங்கள் பிகினர்ஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறீங்க, ஆரி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஃபேஷன் ட்ரெண்டின் கீழே நேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் வீடியோ ப்ளேலிஸ்ட் இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் ஆரி எம்ப்ராய்டரி தமிழ் இங்கிலீஷ் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி அட்வான்ஸ்ட் தமிழ் இங்கிலீஷ் அண்ட் தென் ப்ளவுஸ் டுட்டோரியல்ஸ், அதுக்கப்புறமா சிம்பிள் ஆரி டிசைன்ஸ், இப்படி நிறைய இது போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண இல்லை ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேஷன் எத்தனிக் ட்ரெண்டி அப்படின்ற இமெயிலேருந்து நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ நம்ம டே 1லேருந்தே வீடியோ போட்டிருக்கோம். எந்த டவுட்னாலும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். எல்லா ஸ்டிச்சுமே இருக்குது, ஒரு ஸ்டிச் கூட நான் விடலை இன்னும். ஸோ ஏதாவது புது ஸ்டிச் வந்தால் கூட நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச் ஒரு லைன் நம்ம சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ பீகாக் ஃபெதருக்காக சும்மா பென்சிலால் ஒரு லைன்ஸ் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் ஒரு ப்ளூ கலர் அண்ட் டார்க் க்ரீன் கலர், ரெண்டுமே டார்க் கலர்ஸ் நம்ம இதில் செயின் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போகிறோம். ஸ்பேஸே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லைன் மட்டும் 2 சைட்லையுமே, தட் மீன் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் மட்டும் ரெண்டுக்குமே நம்ம கரெக்டான அளவுக்காக நான் ஃபஸ்ட்டு 2 சைட்லேயும் ஒரு செயின் ஸ்டிச் கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிடுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு அங்கேருந்து திரும்ப ரிவர்ஸில் போய் சென்டருக்கு போகணும் அண்ட் தென் அந்த பக்கமும் முடிக்கணும். ஸோ இதை மாதிரி முடிச்சதுக்கப்புறமா நம்ம செகண்ட் கலரை இதிலே கண்டினியூ பண்ணலாம். இப்போ த்ரெட்டை க்ரீன் கலர் த்ரெட்டை எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இப்போ இன்றைக்கி நான் எப்படி காமிச்சிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கலர் த்ரெட்டை கரெக்டாக சென்டர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு கலர் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சென்டரில் நாட் போட்டுட்டு, ஸோ இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு, டார்க் கலர் க்ரீன் கலர் அண்ட் டார்க் ப்ளூ கலர் ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ்ஸாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்து செயின் ஸ்டிச் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, அதாவது செகண்ட் நம்ம ப்ளூ கலர் த்ரெட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் இது போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்
அங்கேருந்து சென்டரில் நம்மளுடைய பீட்ஸ் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அவுட்லைனுக்கு வந்துட்டு திரும்ப அங்கே போகும்போதும் 2 குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம அதுக்கு அடுத்த கலருக்காக நம்ம ஸ்பேஸ் விடுறதுக்காக 2 ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் தென் அடுத்து நம்ம செகண்ட் லைன் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதை மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கிற அதே லைன்ஸில் வந்து சென்டர்லேருந்து ஸ்டிச் வந்து கார்னர்ஸ்க்கு வர மாதிரி வந்துட்டு திரும்பவும் நம்ம அந்த பீட்ஸ் பக்கத்தில் போய் 2 சின்ன ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த லைன் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இதை மாதிரி நம்ம வந்து சென்டர் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக போட்டிருந்த ஸ்டிச் இருக்குல்ல அது வந்து ரொம்ப சின்னதாக வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து கடைசியாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் ஸ்பேஸ் விட்டு நம்ம கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேப் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வந்து இன்னும் ஒரு லைன் அதாவது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் போடுற மாதிரி அந்த செயின் ஸ்டிச் கொண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்போ சென்டர் பார்ட் முடிச்சதுக்கப்புறம் சென்டர் வரைக்கும் இந்த க்ரீன் கலர் த்ரெட் முடிச்சதுக்கப்புறமா நான் ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்பேஸ் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ அழகாக நெருக்கமாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஜஸ்ட் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போனால் நமக்கு ஒரு செயின் ஸ்டிச்சுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பேஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸில் அந்த ஷேப் மெயின்டைன் பண்ணிகிட்டே வர மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டரில் த்ரெட் நம்ம அந்த பீட்ஸ் பக்கத்தில் இதுக்கு முன்னாடி போட்ட க்ரீன் ஸ்டிச் மேலே ஸ்டிச் விழும், பரவாயில்ல, அது எதுவும் தெரியாது பார்க்குறதுக்கு. ப்ளூ கலர் த்ரெட்டும் நம்ம க்ரீன் கலர் பக்கத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ சென்டர் வரைக்கும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த பீட்ஸ் பக்கத்தில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஓவர்லேப் பண்ணுற மாதிரி இருக்கும், அது பரவாயில்ல, நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணும்போது அப்படி தான் ஆகும். இல்லை நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு தடவை நம்ம கட் பண்ணி பண்ண வேண்டியிருக்கும். இல்லைனா இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஸ்டிச் பண்ணுற ப்ளூ கலர் த்ரெட்டை வந்து சைடில் செப்பரேட்டாக வச்சுட்டு இன்னும் ஒரு ஊசி எடுத்து அதை ஸ்டிச் அங்கே தள்ளி வந்து குத்தி வச்சுட்டு நம்ம எடுத்துக்கோம். 2 த்ரெட்டும் அது வந்து கொஞ்சம் கையில் மாட்டும். அதுக்காக வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ சென்டரில் வந்து ப்ளூ கலர் ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறமா இதே ப்ளூ கலர் வந்து நெக்ஸ்ட் அந்த பக்கத்தில் இருக்கிற நம்ம ரைட் சைடுக்கும் இதே மாதிரி ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண பொசிஷனில் இருக்குல்ல, அங்கே வந்து கொஞ்சம் ஷேப் டிஃப்ரென்ஸாக தெரியுது. ஷேப் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அதாவது ஸ்டார்டிங்கில் நான் இதுக்கு முன்னாடி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்கள், கொஞ்சம் ஷேப் வித்தியாசமாக இருக்குது. அதில் வந்து 2 ஸ்டிச் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக கடைசியாக வந்து அதையும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆனால் கூட அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும்.
ப்ளூ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா நம்ம க்ரீனை ஸ்டார்ட் பண்ணி சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். பட் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் ஷேப் வந்து கொஞ்சம் சரி வரல. அதை வந்து நான் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரா 2 ஸ்டிச் போட்டு இந்த பக்கம் வந்து அந்த ப்ளூ லைன் அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச்சை வந்து ஷேப் ஆகிறதுக்காக, ஷேப் சரியில்லாமல் இருக்கிறதுக்காக வந்து நான் சரி பண்ணுறதுக்காக ஸ்டிச் போடுறேன். ஸோ கரெக்டாக அந்த எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல மட்டும் நான் ஸ்டிச் போடுறேன். ஸோ கம்ப்ளீட் நம்ம இப்போ வந்து முடிச்சாச்சு. ஷேப்பாக பெர்ஃபெக்டாக வந்துருச்சு.